Hi, good morning. Once upon a time in Madras. இந்த ஸ்டோரியில் பரத் நடிச்சிருக்காரு. இந்த ஸ்டோரியை பிரசாத் முருகன் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது இப்போ ஆயுத எழுத்து படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு ஸ்டோரியை மூணு பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே. இப்போ இந்த ஃபிலிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 ஸ்டோரி இருக்குது. 4 ஸ்டோரி அது சம்மந்தப்பட்ட கேரக்டர், 4 ஸ்டோரியிலுமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த 4 இன்சிடெண்ட்லேயும் அவங்க கையில், அந்த கன்சர்ன்டு கேரக்டர் கையில் ஒரு பிஸ்டலை கொடுத்தா அவங்க எது மாதிரியெல்லாம் திங்க் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ட்டு டைரக்டர் யோசிச்சிருக்காரு. இது எதுக்காக இப்படி டைரக்டர் இப்படி யோசித்தார், இது என்ன ஒரு புதிய சிந்தனை, இது ஸ்க்ரீன் ப்ளே சிறப்பாக பண்ண யோசித்தாரா இல்லை என்ன, ஒன்றுமே புரியவே இல்லை. பாருங்களேன், பரத் அவர் டைப் ஸ்டோரியை பாருங்கள். பரத் அவங்க ஒய்ஃபுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்காக அவர் பெரிய ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கார். அதுக்காக சில தவறுகள்லாம் அவர் பண்ணுறாரு. இப்படி ஒரு ஸ்டோரி பரத்தை பேஸ் பண்ணி. அடுத்தது பவித்ரா லட்சுமி, தலைவாசல் விஜய், இவங்க 2 பேரும் அந்த ஃபாதர் அண்ட் டாட்டர். இவங்க இன்டர் கேஸ்ட் மேரேஜ். இதுக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஒரு கான்வர்சேஷன். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி இவங்களுக்கு. அடுத்தது அஞ்சலி நாயர், அவங்க சம்மந்தப்பட்ட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி நாயர் மேரேஜுக்கு பிறகு அப்போது ஹஸ்பண்ட் வீட்டில் அவங்க என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. இது ஒரு டைப்பாக ஒரு ஸ்டோரி போகுது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அபிராமி அவர்கள், நடிகை அபிராமி, அவங்களுடைய டாட்டர் ஆர் சன் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக பிறக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்க நினச்ச ஒரு எம்பிபிஎஸ்ஸாக படிக்க நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க எவ்வளோ ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணுறாங்க, எவ்வளோ லைஃப்பில் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங் இருக்குது, போராடுறாங்க. இப்படின்னு ஒரு ஸ்டோரி. இந்த 4 பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டிங்க. இவங்க 4 பேர் கையிலையும் கொண்டு டைரக்டர் துப்பாக்கியை கொடுக்குறாரு. இதை தான் அவர் திங்க் பண்ணியிருக்காரு. நமக்கு ஒன்றும் புரியல, இவர் என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றுமே புரியல. இதுதான் ஒரு ஸ்டோரி, என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி. ஒன்றும் பெருசாக இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம பார்த்தது தான். ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டாக இருக்கட்டும், நிறைய நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். சொல்லாமலை ஃபிலிம்லேருந்து எக்கச்சக்கமாக பார்த்துட்டோம். அடுத்தது இன்டர் கேஸ்ட் மேரேஜ், எக்கச்சக்கமாக ஆணவ படுகொலைகள் எக்கச்சக்கமாக நிறையா பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டில் ஒரு பெண்ணின் பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த டிரான்ஸ்ஜெண்டர் விஷயமாக சொல்லியிருக்காங்க. அதுவும் நிறைய இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஃபிலிம் வந்துச்சு. பட் அதுக்காக இந்த மாதிரி ஃபிலிம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல வரல. டைரக்டர் ஏதாவது ஒரு ஸ்டோரியில் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். இல்லை இப்போ 4 ஸ்டோரியை இவர் சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்டோரியில் ஒரே ஸ்டோரியில் 4 இந்த அத்தனை இன்சிடெண்ட்டும் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். இந்த 4 இன்சிடெண்ட்டையும் ஒரே இன்சிடெண்ட், அதுவும் அவர் பண்ணல. 4 ஸ்டோரியும் தனித்தனியாக சொல்கிறாரு, இன்டர்கட் பண்ணி இந்த சீனை சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. கடைசியில் பிஸ்டலை கொண்டு போய் கொடுக்குறாங்க, துப்பாக்கியை கொடுக்குறாங்க. என்ன முடிவு எடுக்குது? இது ஒன்றும் நம்மளை ஒன்றும் அட்ராக்ட் பண்ணல. இது ஒன்றும் பெரிய புதுமையான சிந்தனை மாதிரி நமக்கு ஒன்றும் புரியலை. அதனால் இது ஆடியன்ஸும் இதில் போய் பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. சாங்ஸு சரியில்லை, ஃபைட்டு எதுவுமே இப்போ ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் நம்மளை டச் பண்ணல அந்த ஸ்டோரி. அந்தளவுக்கு தான் அந்த டைரக்டர் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த படத்தை பார்க்குறது எப்படி, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து ஒரு ரிவ்யூ, நீங்கள் தான் ஆடியன்ஸ் தான் நீங்கள் ரிவ்யூ கொடுக்கணும். நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தான் ரிவ்யூ கொடுக்கணும். உங்களுடைய ரிவ்யூக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இந்த ஃபிலிமுடைய ஒரு ரிவ்யூக்கு. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.